வாழைத்தண்டு பருப்பு உசிலி பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டையும் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து அளவு ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. மிளகாவத்துலேயும் சேர்த்து போடலாம். வாழைத்தண்டை நல்லா தண்ணியில் திருத்தி போட்டுக்கோங்க. நாரெல்லாம் எடுத்து அதெல்லாம் சொல்ல வேண்டாம்ல. ஓ இஷ்டம்னு சொல்கிறதுக்கு நீ எதுக்கடி வரணும், நானே பண்ணிப்பேன்னு திட்டிடாதீங்கோ. திருத்தி ஜலத்தில் வச்ச வாழைத்தண்டை நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு திருமாறி வாழைத்தண்டை நல்லா ஒட்டை பிழிஞ்சு உள்ளே போடுங்க. என்ன பண்ணேன், கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகாவத்தில் ஜலத்தில் ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இந்த இதை நார் எடுத்துட்டு பொடி பொடியாக திருத்தி ஜலத்தில் போட்டு வச்சுக்கணும். இந்த திருத்தும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது உரைச்சிடும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து தட்டில் வச்சுருங்க. ஓகே, நல்லா தளிக்காயிடுத்து. இதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு வெடிக்க விட்டு அதுக்கு வேறு இதுக்கு வேறு சொன்னதை செய்யணும். குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. அரைச்சது மேலேயே மஞ்சப்பொடி போட்டிருக்கு, கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம் போட்டுக்கோங்க. எதாவது குழப்பினேன்னா வாயெல்லாம் குளர்றது பாருங்க. கருவேப்பிலை போட்டு வெடிக்க வச்சுக்கோங்க. நீ உளறதுக்கு எங்கள் மேலே பழிய போடாதான்னு சொல்லாதீங்க. நிஜமாகவே குறுக்க யாராவது கேள்வி கேட்டேன்னா அப்புறம் எனக்கு அப்படி தான் இருக்கும். நல்லா வெடித்ததுக்கப்புறம் இந்த அரைச்சதையும் இதை நல்லா எங்களுக்கு வெழுமுன்னு வேணும், அதனால் அரைச்சுட்டேன். நீங்கள் கொஞ்சம் இதுவாக அரைச்சுட்டா நல்லா மொறுன்னு வரும். இது உங்கள் இஷ்டம். திருப்பி உன் இஷ்டம்னு சொல்லாத. கொஞ்சம் நிறைய எண்ணெய் எடுத்தால் உதிராக சூப்பராக மொறுன்னு வரும். அவசியம் இல்லைன்னு எடுத்துட்டேன்னா இது போகிறோம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா இப்படி எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு வாழைப்பூலாம் கம்பல்சரியாக சேர்த்துண்டு ஆகணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுகள் இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறது. ஏதாவது ஃபார்மில் அதை உள்ளே தள்ளிடணும். உடம்புக்கு நல்லதுன்னு என்ன ஃபார்ம்லையாவது தள்ளிடணுங்கிறதுனால இந்த பர்பூஸ்லி இந்த ஹோட்டல்லையும் இதுலேயும் மட்டும் 2 குச்சி மாதிரி கொம்பு மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் நீட்டி வச்சு 2 தக்காளியெல்லாம் வெட்டி வச்சு அழகாக பார்க்குறதுக்கு அழகாக கொடுத்தா ஒத்துக்கிறேன். நாங்கள் மட்டும் சொன்னால் ஒத்துக்க மாட்டேல்ல, ஒத்துக்கோங்க. நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கணும்னு எல்லோரும் சொல்லியிருக்கல. யார்? சரி, அதை விட்டுருவோம். நம்ம வாழைத்தண்டு பர்பூஸ்லி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. See you soon. Bye. As usual, no கண்ணா பின்னா கமெண்ட். Bye.